சுயசான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதி பெறுவதற்கு தவறான தகவல்களை அளிப்பவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 3500 சதுர அடி பரப்பில் கட்டப்படும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு சுயசான்றிதழ் திட்டத்தின்படி இணைய வழியில் உடனடியாக அனுமதி அளிக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கட்டிட அனுமதி சான்றிதழ் பெற பலரும் விண்ணப்பித்து வரும் நிலையில் சில முக்கிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இத்திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதி பெற தவறான தகவல்களை அளிப்பவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின்படியும் உள்ளாட்சி சட்டங்களின்படியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பித்தவர்களிடம் அடிப்படையில் மண்டல வாரியாக கட்டுமான பணிகளை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வார்கள் எனவும் இதனைத் தொடர்ந்து ஆய்வின் போது விதிமீறல் கண்டறியப்பட்டால் கட்டிட உரிமையாளர்கள் அதை சரி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறும் பட்சத்தில் நோட்டீஸ் அளித்து திட்ட அனுமதியை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது.